ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. உங்கள் ஊரில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் ஆக்சுவலாக மழை பெய்கிற மாதிரி நேற்றுலாம் சரியான வெயில். நேற்றுலாம் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன். அது ஒரு தான் அந்த கடைக்கு வந்தேன், அப்படியே கிளைமேட்டை காமிச்சேன். அந்த மாதிரி மழை பெய்யலாம் நினைக்கிறேன். மழை பெய்ஞ்சால் நல்லது தான். போன வாரம் ஃபுல்லாக சரியான வெயில். இப்போது கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, மழை பெய்யலாம். இப்போ எந்திரிச்சேன், ரொம்ப லேட்டாக எந்திரிச்சேன். எந்திரிக்கும் மணி 8 கிட்ட ஆகிடுச்சு. எந்திரிச்ச உடனே நேற்று ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு வந்தேன். இந்த ப்ரோக்ராம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 1 கிட்டத்தட்ட 12 கிட்ட ஆகிடுச்சு. எந்திரிக்க முடியலனால மணி 8 கிட்ட ஆகிடுச்சு. சூரிய ஃபோன் பண்ணே இருந்தான். அவன் எந்திரிச்சு பல் வளைக்கணும் தான். சரி, அப்படியே வெளியே வந்த முருங்கை வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த 2 முருங்கை வாங்கலாமா பாருங்கள். ஓகே, முருங்கை விலை ஜாஸ்தியானது தெரில. 2 முருங்கை 20 ரூபா. ஒரு முருங்கை 5 ரூபா இருந்துச்சு. இப்போ ஒரு முருங்கை 10 ரூபா ஆகிடுச்சு. வேறு என்ன வாங்க சொன்னாங்க? கத்திரிக்காய் வாங்க சொன்னாங்க. அந்த கடையில் கத்திரிக்காய் இல்லை. என்ன பண்ணேன்? ஓகே, போகலாம் வாங்க. முருங்கை ஸ்டாண்டு தான் நம்மளுக்கு. ஓகே, போகலாமா? தம்பி பல்லு வளைக்கணும் தான் நான் வரப்போ. முருகா, சாயீஸ்வரா, பரந்தாமா, பட்டீஸ்வரா, அநாத ரட்சக, ஆபத் பாண்டவா, உலகத்தை காக்கும் பரம்பொருளே, சூர்யா காப்பாத்துறா. நெஞ்சும் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. வச்சு அப்படியே உட்காந்துருப்பான். இவருமே கொடுங்க வை, அதை கொடு. முத்த ஊத்துட்டியா? இந்த அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓடை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால், பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால், அந்த நாடு சீருக்கும், இந்த வீடு சீரிக்கும். நான் உனக்கு சொல்றேன், நீ தான் சொல்லணும். தண்ணி ஊத்திடுறேன், பேசிடுறேன். வணக்கம், வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு, அப்பா அம்மா நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு, நாளைக்கு இன்னைக்கு காப்பி, இன்னைக்கு காப்பி, காலையில் இட்லி, தோசை, அப்பளம், வடை, பாயசம், லட்டு, பாயசம், லட்டு, கொத்தமல்லி, மிளகு, படப்பு, மப்பளம், வாழைக்காய், அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், தோசை, வடை, அப்பண்டா, அப்பாடி கண்ணா, முருகா. பேசிட்டியா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கோச்சாதீங்க. நான் கேமரா ஆன் பண்ணிட்டு போயின்னு வந்துட்டு இருப்பேன். ஆக்சுவலாக நல்லா பேச கற்றுக்கலாம். பேசுன்றதை நம்ம மொபைல் ஆன் பண்ணுறேன். சில பேருக்கு போர் அடிக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இவன் சொல்கிறது போர் அடிக்குதா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. இப்போ தான் பேச கற்றுன்றாங்க, அப்படியே பேசுவான். அவன் பேசணுன்ட்டே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதான் ஆச்சு. கடைசியில் நான் வணக்கம் சொல்கிறது, இவன் தான் வணக்கம் சொல்கிறான். இன்னும் சில சமயத்தில் கோவம் கூட வரும் இவனுக்கு. இந்த வெள்ளை முடி ஒன்று இங்கே இருக்குது, அந்த வெள்ளை முடி எத்தா கோவம் வந்துடும். இரு, நான் எடுக்க ட்ரை பண்ணேன். என்ன சொல்கிறது? நூல் எதுக்கு? கை கட்டு. கை கட்டினா உன்னை யார் குளிப்பாட்டுவா? கை சும்மா. நான் சும்மா தான் இருக்கேன், நீ தான் சும்மா இருக்க மாட்டீங்க. இங்கே பாரு, ஏன்
இவன் தான் கையை பிடிச்சிட்டு இருக்கான். தாடி அவனுக்கு சூரிக்கு வந்து என்ன சொல்கிறது, தாடியெல்லாம் ஒரேடியாக வலிச்சிடும், வலிக்கும் தான். அதாவது அப்பளம் பிடிக்க தெரியாது, என்ன சொல்கிறது, அப்பளம் எப்படி பிடிக்கணும், இந்த ஒரு வெயிட்டான போட்டது இருந்தால் டைட்டாக அப்படி அதெல்லாம் தெரியாது, ஒரே மாதிரி தான் பிடிப்பான் அவனுக்கு. எல்லாம் ஒரே வயசு. தாடி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் பேசலாம். எனக்கு கருப்பு தாடி, டிஆர் தாடி, கருப்பு தாடி. சூரிக்கு என்ன தாடி பாருங்க, வெள்ளை தாடி, 2 டிஆர். இல்லை இப்போ சொல்றதுங்க, இவனுக்கு வயசு ஆயிடுச்சா, எனக்கு வயசு ஆகல டிஆர் மாதிரி பண்ணு. நம்ம தன்னுக்கு பாடிடா, அது சொல்லி புட்டு புடிடா, வாடாய மச்சி பழக்கி போட்டு வடமச்சி வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி. சூரிக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் ஓகேவா. வாழைக்காய் பஜ்ஜி வடமச்சி வாழைக்காய் பஜ்ஜி. ஒரு சந்தோஷமான நியூஸ், எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், என்னோட ஓன் பேனர், நானும் வடிவேல் சேகர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சது பண்ணியிருந்தோம். சூப்பர் நடத்தணும். அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் கிடையாது, சிம்பிளாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஜ் கூட இல்லாமல் எங்களால் ஒரு இன்னிசை கச்சேரி குரூப், இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க எனக்கு மியூசிக் ட்ரூப் வேணும், மியூசிக் ட்ரூப்போட ஒரு ஆர்டர் பண்ண நிகழ்ச்சிகள், சில பேர் இன்னிசை கச்சேரி விரும்புவாங்க. சரி நம்ம அதுக்கு நம்மள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கூப்பிட்டு அவங்க இன்னிசை கச்சேரி பண்ணாங்க. இன்னிசை கச்சேரியில் மதன் பாடுவார், சிங்கர் பாடுவாங்க, நான் நடுவில் டான்ஸ் ஆடுவேன். அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். இன்னிசை கச்சேரியில் ஒரு டான்ஸ் மாதிரி அதையும் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப பட்ஜெட்லாம் கிடையாது. ஒரு நாங்கள் வாங்கினது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36,000 கிட்ட வாங்கினோம். நாங்கள் வாங்கிட்டு மியூசிக் ட்ரூப்புக்கு வந்து தரணும், சிங்கருக்கு தரணும், அந்த 2 சிங்கரு, 2 மேல் சிங்கர் 2 ஃபீமேல் சிங்கர், அவங்களுக்கு காசு தரணும். அதெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் எனக்கு கை வளர்த்து நினைச்சிங்களேன் 6,000 நினைச்சு கரெக்டாக. எனக்கும் சேகருக்கும் சேர்த்து 6,000 நினைச்சு. சேகர் 3,000 எடுத்துக்கலாம், நான் 3,000 எடுத்துக்கலாம். சொல்லு வடிவேல் சேகர். நானா தட்டமை செய்ய தப்பு சொல்லுங்க, தட்டமை செய்ய தப்பு. சூரிய தாடி மீசை வச்சா தப்பான்னு கேட்கறான், சொல்லுங்க. எனக்கு வந்து கருப்பா இருக்கும், அவனுக்கு வெள்ளையா இருக்கும். நான் வந்து சின்ன பையன், இவன் தாத்தா, அவ்வளோ வித்தியாசம். தாத்தா மாவன் பெருசா வந்துட்டா கண்ணம் போட்டு கண்ணம் போடுனா யாரு? நானு. நீ எல்லாம் சாக மாட்டேன். மாவன் பெருசா தான் கண்ணம் போடுவானா, செத்துருவானா. நீ இருப்ப, நான் போடுவேன். உன்னை அப்போட தான் சொல்லி தருவாங்க. நீ என் வயசு தாத்தா அப்பா மாதிரி அப்படி பண்ணு நீ. ஸோ அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் ஒன்றாகாது. இவனுக்கு என்ன தெரியல, திடீர்னு கொஞ்ச நாள் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சூரி. பேரன் வெளியே பெருசாக வந்துட்டாலும் நான் செத்துற சொல்லிட்டு இருக்கேன். எது சொல்கிறேன்னு தெரியல. கனவுல கனவு வந்துட்டாரா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு தெரில. அப்பா கனவு வந்தாரா, அம்மா வந்தாங்களா, பின்ன எது சொல்கிறேன். சும்மா இது மட்டும் கொஞ்சம் பிடிக்கிறேன். அது மட்டும் பிடிக்கிறேன். கை சும்மா, கை கை சும்மா. கை சும்மா இல்லை, என் கை சும்மா தான் இருக்குங்க. அதான் தான் நோண்டிட்டு இருக்கேன். காது முடிட்டு பாருங்க. எல்லாருக்கும் கழுத்தை காது முடியாருமா இருக்குமா, இவ்வளோ முடிட்டு பாருங்க கொடுத்தா. அதை பிடிக்கிறேன் நான். தாதி தாதி தாதி. சரி சரி, அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். இருங்க இருங்க, நான் இன்னொன்று சொல்லி இன்னும் ஒன்று கை சும்மா, கை அதி அதி. சரி சரி, நான் ஒன்று சொல்லிடுறேன். சரி சரி, வாங்க அதி. என்ன வந்து நடிகை சொல்கிறோம், வாங்க அதி. ஒன்று சொல்லிடுறேங்க. நேற்று புறம் வந்து பாடி லெஜண்ட் சவனா ஸ்டோர் பக்கத்தில் நடந்துச்சு. நான் மதியானமாக சொல்லிட்டேன், ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். பாடியில் ஒரு சத்திரத்தில் கல்யாணம் நடக்குது, மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டு சொன்னதால் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் 12 பேர் நான் பார்க்க வந்திருந்தாங்க. அதில் 2-3 பேர் வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். லேடிஸ் 2 பேர் வந்துட்டாங்க நான் பார்க்குறதுக்கு. அக்கா தங்கச்சி ஐநாவத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பார்க்கணும், வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தங்கச்சி எனக்கோசம் தான் வந்திருக்கேன், இருமா சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சப்போ என் கூட இருந்தாங்க. மேலே போய் நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே நான் வீடியோவில் போடாதுன்னான்ட்டாங்க. அப்புறம் வந்து கோயில் ஐயர் ஒருத்தர் பார்க்க வந்திருந்தார். அப்புறம் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த பிரதர் பார்க்க வந்தாங்க. அப்புறம் வந்து ஐயோ மறந்துட்டேன்னா ஐயப்பன் தாங்கல் அங்கேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்க வந்திருந்தாங்க.
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இடத்துல ப்ரோக்ராம் பார்க்க வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஆனால் எல்லாருமே சாப்பிட்டு போனாங்க, அதான் ஒரு சந்தோஷம். இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க, டேய் நீ மட்டும் சாப்பிட்டு பார்த்தா அவங்க பார்க்குறவங்களாம் சாப்பிடு ஒன்றா போகிறது 10 பேர் சாப்பிட்டா என்ன போடுங்க. அவ்வளோ இருந்தால் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சாப்பாடு மிச்சமாக இருந்துச்சு. ஸோ என்ன பார்க்க வராங்க, என் கூட உட்காந்து சாப்பிடலாம். என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேரேஜ் நடத்துனாங்களாம், ஒரு பெரிய கிளாஸ் ஃபேமிலி பண்ண சாப்பிட்ட உட்காந்தா யாரும் எங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இல்லை. ஆனால் நான் ஒரு டான்ஸ் பண்ண ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே எடுத்தோடனே உள்ளே போனோன்னு சொன்னாங்க, இங்கே ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சாப்பாடு போடணும், நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. எந்த இடம்னா, ஒன்று ஐடி கம்பெனி இது ஓஎம்ஆர் ரோடு தாண்டி போயிட்டே இருந்த ஒரு ஐடி கம்பெனி, ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அங்கே போனே சொல்லிட்டாங்க, நான் அஜித் செஞ்செல்லாம் போயிடணும். போன சொன்னால் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்டாங்க, நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம். நாங்கள் சாப்பிடக்கூடாது, நாங்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதான் நகர் கலைஞர்கள். இன்னொன்று தாஜ் ஹோட்டலில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடக்கூடாதுட்டாங்க. பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சில இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் கல்யாணத்துலனா சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வாங்க, என் கூட உட்காந்து சாப்பிட்லாம், இப்போ நிறைய இருக்கலாம். நான் பாடலாம், மிமிக்ரி பண்ணுறது, நான் மிமிக்ரியும் பண்ணியிருக்கேன் நேற்று. அப்புறம் டான்ஸ் தான் ஆடியிருக்கேன், அதையும் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. நேற்று என்னை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நேற்று பாடம் வந்தவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் இது கொடுத்துருக்கேன், வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். வந்தவங்களுக்கு நான் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். சூரியன் வந்து பார்ப்பாங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நேரில் பார்த்தா நான் ஃபோன் நம்பர் கொடுப்பேன், வீட்டு அட்ரஸ் கொடுப்பேன். யூடியூப்ல எப்படி கொடுக்குறது சொல்லுங்க. நேற்று பாடம் பாபுல பாடம் நான் இது பாடம் டீ கொடுவேன், அந்த எழுதிட்டா டீ கொடுணும். பாட்டி சார், சரி நான் பாடம் டீ கொடுறேன். ஓகே, பாட்டி சார், அங்கே போய் சாப்பிடணும், இங்கே குளிக்கணும் சொல்லுங்க. எந்த கொல்லி எந்த டேட் சொல்லு. நேரில் வாங்க, என்ன பாருங்க. வீட்டு ஃபோன் நம்பரும் தரேன், அட்ரஸும் தரேன். யூடியூப்ல வந்து இப்போ என் நம்பர் 9840 அப்படி சொல்ல முடியுங்களா சொல்லுங்க. சொன்னா அது சொல்றதா மேம், அதே நீங்க சொல்லுங்க. ஓகே, டேட் நான் சொல்லு. 1974